ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகவும் அவசியமாக இருக்கு. ஆனால் யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறாங்க. இந்த பணத்தை பெருக்கணும், பணம் என்கிட்ட வரவே மாட்டேங்குது, வந்த பணம் ஒரு நாள் கூட கையில் நிற்கிறது இல்லை, அடுத்த நிமிஷமே ஓடிடுது. நிறைய வட்டிக்காரங்களுக்கு கொடுக்கறதுக்கே சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. என்னதான் வருமானத்தை உழைப்பின் மூலமாக பெறப்பட்டாலும் அந்த வருமானத்தை எங்களால் சந்தோஷமாக குடும்பத்தோடு அனுபவிக்க முடியலை. ஸோ பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த பணம்தான். எனக்கு இதை பற்றி ஒரு புரிதல் வேணும். பணம் என் கையில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஒரு சைராம் கேள்வி கேட்டிருந்தாங்க. பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தால் இன்றைக்கி யாரும் கோடீஸ்வரனாக இருக்க முடியாது. பட் அவங்கக்கிட்ட அந்த பணம் எப்படி போய் சேருது, நம்மக்கிட்ட எப்படி அது சேரலை, இதை எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதே போல் கர்மா பற்றியும் தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியம். இதை எல்லாத்தையும் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் பணம் உங்ககிட்ட எப்படி வரவழைக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தை என்னோட லைஃப்லேயும் ஒரு 2015 இதெல்லாம் அந்த வருஷத்தை என்னால் எப்பயுமே மறக்க முடியாது. 2015 கடன் அதிகமாச்சு. அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதும் அதிகமாக போச்சு. வருமானம் குறைஞ்சது. என்னைக்கு வட்டி கட்ட ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு பூருது இந்த சாத்தான். வட்டிக்கு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம லைஃப்பில் ஒரு அஸ்திவாரக்கல் ஒரு கல் வீக் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கல் வீக் ஆச்சுன்னா இன்னொரு கல் வீக் ஆகும். கொஞ்ச நாள் என்ன ஆகுது, அந்த வீடே இடிஞ்சிடும். இப்போ நம்ம ஒவ்வொரு கல்லாக சரி பண்ணுறதுக்கு பைசா இருக்காது. அப்போ நாம் என்ன பண்ணுவோம், நம்ம சம்பாதிக்கிறது மட்டும்தான் நமக்கு சேரும். பட் சம்பாதிக்கிறத வட்டி கட்டுறதுக்கு அது போய் சேர்ந்துடும். கடன் வாங்கி 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 அழிஞ்ச குடும்பம் ஜாஸ்தி. கடன் வாங்கிறதால நம்ம உழைக்கிற விருப்பமும் போயிடுது. என்ன சம்பாதிச்சு வட்டிக்காரனுக்கு தானே காசை கொடுக்கணும், அவன் சரியாக சொன்ன தேதியில் சூரியன் உதிக்க
மறக்குதோ இல்லையோ, ஆனால் இந்த வட்டிக்காரர் மட்டும் சரியான நேரத்தில் சரியான டைமிங்கில் வந்து நிற்பார். கேட்க வேண்டிய தோரணையே வேற மாதிரி இருக்கும். அதட்டலும் பயமும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்படின்னு நம்ம சம்பாதிக்கும் போது இந்த தாட்ஸ்லாம் வரும். அப்போ சம்பாதிக்கிறதோடைய ஆசை சுத்தமாக போயிடும். ஸோ இது எல்லாத்தையும் எண்ணி பார்க்கும்போது பணம் நமக்கு எவ்வளோ தேவையாக இருக்குது. ஒரு மனுஷனுக்கு அந்த பணத்தை நமக்கு அந்த ஈர்ப்பு சக்தி என்னமோ சொல்கிறாங்க, நிறைய ஈர்ப்பு சக்தி, அந்த சக்தி இந்த சக்தி அப்படி இப்படி எல்லாமே செஞ்சு பார்த்தாச்சு. ஆனால் யாருக்கும் எதுவும் கிடைக்கல. யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா பெரிய காமெடி ட்ராக்கே நடக்கும். பணத்தை ஈர்ப்பது எப்படி, பணத்தை பெறுவது எப்படின்னு சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு அங்கே பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு போடுவாங்க. சதுரங்கம்னு ஒரு படம். அந்த படத்தை தயவு செய்து எல்லாருமே பாருங்கள். அது படம் இல்லை, அது வந்து காவியன்னு சொல்லலாம். உண்மையில் அந்த படத்தை நான் ஒரு 6-7 தடவை பார்த்துருப்பேன். அதாவது இல்லாதவங்க கிட்ட எப்படி ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு அந்த படத்தை அவ்வளோ அழகாக அற்புதமாக சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு மனுஷன் எங்கே பிச்சைக்காரன் ஆகிறான் அப்படின்னா, என்னைக்கு தனக்கு பேராசையை அதிகமாக வளர்த்துக்கிறானோ அன்னைக்கு அவன் பிச்சைக்காரனாக ஆகிறான். பேராசை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வருமானம் 20,000. இந்த 20,000க்கு உள்ளேயே செலவு செஞ்சு சேவிங்ஸும் பண்ணணும். வருமானத்துக்கு உள்ளேயே செலவும் பண்ணணும், அதில் இருந்து சேவிங்ஸும் பண்ணணும். அப்போ உங்களோட கட்டமைப்பு எப்படி இருக்கணும், உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் நீங்கள் பணத்தை வந்து மதிக்க முடியும் முதல்ல. அப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழாமல் பிறருடைய வாழ்க்கையை வாழுறோம். நம்ம சொந்தக்காரவங்க யாராவது ஒருத்தவங்க வந்து பெரிய டாப் ஸ்கூலில் படிக்க வச்சுருப்பாங்க, அங்கே போச்சு நம்ம புத்தி. அடுத்தது நம்ம சொந்தக்காரவங்க பெரிய அளவில் வாடகையில் லக்ஸுரியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க, நமக்கு அங்கே போச்சு புத்தி. அதையும் தாண்டி சொந்தக்காரன் வீடு வாங்கிட்டான், நாம் ஒரு மண்ணை கூட நான் வாங்கலையே அப்படின்னு நினைக்கும் போது அங்கே போச்சு புத்தி. அடுத்தது சொந்தக்காரன் அவ்வளோ பெரிய டிவி வாங்கியிருக்கான், நம்ம இத்தனோண்டு டிவியை தானே வச்சுருக்கோம், அங்கே போச்சு புத்தி. இப்படி புத்தி இல்லாமல் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னையும் சேர்த்து தான் நான் திட்டுறேன். நான் 2015 நான் எவ்வளவுக்கு எவ்வளோ முட்டாளாக இருந்து பிச்சைக்காரனானதுக்கு உண்டானது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். உங்களை நான் தனிப்பட்ட முறையில் எதுவும் சொல்லலை. என்னோடய லைஃப் உங்களுக்கு பாடமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். அப்போது முட்டாளாக இருக்கிறதால பிச்சைக்காரன், நான் அறிவாளியாக இருந்தால் செல்வந்தராக இருப்பேன். உண்மை. அப்போ ரோட்டில் போகிறவன் வரவன் எல்லாத்துக்கும் கடனை கொடுத்தேன். அவங்ககிட்ட திருப்பி வசூல் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதாவது பொருளை கடனுக்கு விற்ற ஒரு பொருள் 30,000 ரூபாய் அப்படின்னா அவன் சொல்லுவான் 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன், மீதி வந்து 5,000 நான் மீதி இருக்கிற மாதத்துக்கு நான் கொடுத்துட்றேன், டீல் ஓகேனா என்கிட்ட டீல் பேசுன்னுவான். அப்போது அந்த 30,000 ரூபாய் தெரியாது, அந்த 10,000 ரூபாய் தெரியும். இன்னும் சில பேர் 5,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. 10,000க்கு டீல் ஓகேன்னா அடுத்தது ஒருத்தன் வருவான், அவன் 5,000க்கு டீல் பேசுவான். மீதி மாதம் ஆச்சுன்னா கொடுப்பா, இல்லைனா எனக்கு அவன் கொடுக்குறான் இவன் கொடுக்குறான், எவனும் கொடுக்க மாட்டான், அப்படி ஆசை காட்டுவாங்க. அப்போ நமக்கு என்ன தோணும், இந்த 5,000 ரூபாய் தோணும், அந்த 30,000 ரூபாய் கண்ணுக்கு தெரியாது. இவன் ஏமாற்றிட்டானா அந்த காசை எப்படி கொண்டு வரதுன்னா தெரியாது. அவன் கொடுத்த 5,000 கொடுக்குறானா ஒரு வட்டியை கட்டு, அவன் ஒரு 10,000 ரூபா கொடுக்குறான்னா வட்டியை கட்டு, இதை தாண்டி எதுவுமே இல்லை. அப்போ பொருள் வாங்கும் போதும் அவன் நமக்கு கடன் கொடுப்பான், அவன் கடன் கொடுக்கறதால விற்கிறவனுக்கு நம்ம கடன் கொடுப்போம், அவன் 2 வாரம் கொடுப்பான், நாம் இங்கே எத்தனை மாதம் கொடுப்போம், 5 மாதம் 6 மாதம் கொடுப்போம்.
அவன் அடுத்த மாதம் தவணை வந்தாலும் ஃபோன் பண்ணால் நான் 2 நாளில் கொடுக்குறேன்னுவான். 10ஆம் தேதி அவனோட கமிட்மெண்ட்டாக இருக்கும், 12ஆம் தேதி கொடுக்குறேன்னுவான், இல்லை 15ஆம் தேதி கொடுக்குறேன்னுவான், இல்லை 20ஆம் தேதி கொடுக்குறேன்னுவான். அதுக்கு அடுத்த மாதத்துக்கு உண்டானதை முந்தின மாதத்துக்கு உண்டானதை கொடுப்பான். நமக்கும் புரியாது, அவனுக்கும் புரியாது. அவனுக்கு புரியும், நமக்கு புரியாது. ஆனால் அவனுக்கு புரியாத மாதிரி நம்மக்கிட்ட நடிப்பான். ஒருத்தன் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் நம்ம ஏமாறுவோம். அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன், அறிவாளியாக இருக்க வேண்டிய நாம் முட்டாளாக மாறுவதற்கு உண்டான தருணம், அந்த தருணங்கள் எல்லாமே அவனுக்கு தெரியும். கரெக்டாக தான். ஆனால் ஏமாத்துறவன் தெளிவாக ஏமாற்றுவான். ஆனால் தெரிஞ்சே நாம் ஏமாறுவோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக ஏகப்பட்ட கடன். 1 லட்சம் ரூபாய்க்கு வட்டி மட்டும் நான் 10,000 ரூபாய் கட்டினேன். எத்தனை பர்சன்டேஜ்? 10%. கரெக்டாக 28 நாள். அது நம்ம தெரில. வருஷத்துக்கு ஒரு பிப்ரவரி மாதத்தில் தான் 27, 28, 29. ஆனால் நான் வாங்குகிற வட்டிக்காரத்திட்டையோ 28 நாள் தான் ஒரு மாதம்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா அவங்க படித்த ஸ்கூலில் அந்த டீச்சர் சொல்லி வச்சுருப்பாங்க. இருக்குது அவர் எந்த ஸ்கூலில் படித்தார், எந்த நாட்டில் படித்தாருன்னு தெரியல. அவருக்கு பொறுத்த வரைக்கும் 28 நாள் வாங்கினதுல இருந்து 28 நாள். அதே போல் அந்த நைட்டு 12 மணி வரைக்கும் ஒரு நாள் நைட்டெலாம் தெரியாது அவருக்கு. அதுவும் தெரியல, பாவம். தப்பாக வந்து சொல்லி கொடுத்துட்டாங்க. 28ஆவது நாளில் காலையில் 10 மணிக்கு பணத்தை நான் தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். 11 மணிக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கூட ஃபைன் ஸ்டார்ட் ஆகிடும். எவ்வளோ தெளிவாக சூப்பராக நம்மளை முட்டாளாக்கி இருக்காங்க பாருங்க. அப்போ என்ன கற்றுக்கிட்டேன் நான் அப்படின்னா, நீ பிஸ்னஸ் பண்ணுற, நீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கே லாய்க்கு இல்லாதவன். அதனால தான் இங்கே போய் குழியில் போய் உழுந்தவனே அவன் மண்ணை போட்டு மூடிட்டான். மண்ணை போட்டு மூடினவன் அவனை ஃபுல்லாக சாகடிக்கலை, மூச்சு விடுறதுக்கு மட்டும் ஒரு ஓட்டையை போட்டு விட்டான். நீ அதில் தான் மூச்சை உள்ளே இழுத்து வெளியில் விடுற. அதாவது அந்த வட்டிக்கு கொடுத்தவருடைய மனைவியே என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, இவங்கிட்டலாம் நீ ஏன்பா வாங்குற, இவன் நல்லா கேட்டுக்கோங்க, இவங்கிட்டலாம் நீ ஏன் வாங்குற அப்படின்னு. ஸோ இப்படி தான் இங்கே பலதும் நடக்குது. ஆனால் வாழ்க்கையில் நல்ல அந்த மனுஷனுக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்தாரு. எப்படின்னா, நீ இப்படி ஏமாந்து உன்னை முட்டாளாக இருந்ததால் நான் அறிவாளியாக இருந்தேன். இப்போ நீ அறிவாளியாக மாறலன்னா நீ இன்னமும் நீ முட்டாளாக தான் இருப்ப அப்படின்னு. ஸோ அன்னைக்கு அடித்த அடி இன்னைக்கு வரைக்கும் உங்ககிட்டையும் நான் சொல்கிறேன், என் சம்மந்தப்பட்டவங்க கிட்டேயும் நான் சொல்கிறேன். சம்மந்தப்பட்டவங்கன்னா ஐ மீன் பிஸ்னஸில் இருக்கிறவங்க கிட்டேயும், ஒன்று பண்ணால் தெளிவாக பண்ணு, இல்லை பண்ண முடியலன்னா வேலைக்கு போ. உன்னுடைய சம்பளம் எவ்வளவோ அதுக்குள்ளேயே நீ ரோல் பண்ணு. உன்னோட வருமானத்தை எவ்வளோன்னு தெரியாமல் நீ செலவில் இறங்கிடாத, பொருளையும் வாங்கிடாத. தண்ணியை குடிச்ச கூட உயிர் வாழு. கடன் வாங்கி தான் பிரியாணி சாப்பிடணுன்னா அந்த பிரியாணி உனக்கு இல்லைன்னு நினச்சிக்கோ. இது என்னுடைய அப்பா சொன்னது. பசிக்குதுன்னா தண்ணி குடிச்சிட்டு வாழு, எதுக்கு இவ்வளோ கடனை வாங்குற? செருப்பை கழட்டி அடித்த மாதிரியே இருந்தது சில அறிவுரைகள் எல்லாம். ஏன்னா அடி வாங்கினவனுக்கு தான் வழி தெரியும், வழி தெரிஞ்சவனுக்கு தான் வழியும் பிறக்கும். இப்போ இப்படி இருக்கும்போது நிச்சயமாக பணம் நம்மளை தேடி வராது. பணம் நம்மளை தேடி வரணும் அப்படின்னா முதல் வேலையாக நீங்கள் என்ன செய்யணும்? கடன் எல்லாம் விட்டுருங்க. கடன் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நீங்கள் மறந்துடுங்க. முதல்ல வருமானம் பெருக்குவதற்கு உண்டான வழிகளை நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வரக்கூடிய வருமானம், அதில் உங்களுக்கு செலவு எவ்வளோ, செலவில் அதில் நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் என்றைக்குமே கேஷ் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள். இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஒரு முக்கியமான புத்திசாலித்தனமான ஒரு இதை சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உயரணுன்னா சம்பாதிக்கிற துட்டை
உங்களுடைய மனைவி கிட்ட கொடுங்க. அவங்க கையில் இருந்து நீங்கள் வாங்குங்க. ஏன்னா வீட்டுக்கு மகாலட்சுமியாக இருக்கிறது பெண் தான். அவங்க கிட்ட இருந்து நீங்கள் வாங்குங்க. அவங்களுக்கு செலவு பண்ண தெரியாதுன்னு சொல்லி நீங்கள் ஊதாரித்தனமாக செலவு பண்ணாதீங்க. அவங்களுக்கு எல்லாமே தெரியும். தெரியாது அப்படின்றது எதுவுமே இல்லை. அப்போ அவங்களுக்கு தெரியாது அப்படின்னா இன்றைக்கி குடும்பம் நடு தெருவில் நிற்கிறத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுதுன்னா உங்களுடைய அறிவு எங்கே போச்சு? எதுவாக இருந்தாலும் சரி, கணவனும் மனைவியும் டிஸ்கஷன் பண்ணி தான் ஒரு செலவு ஒரு ரூபாயை கூட செலவு பண்ணணுமான்னு யோசிக்கணும். மணி கண்ட்ரோல், மைண்ட் கண்ட்ரோல் இருந்தால் தான் மணியே கண்ட்ரோலாக இருக்கும். இது நாட் ஒன்லி மணி, எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன். ஸோ மைண்ட் கண்ட்ரோல் இருந்தால் தான் மணியே கண்ட்ரோலில் இருக்கும். ஒரு காசும் நம்ம செலவு பண்ணுறோம், ஒரு ரூபாயும் உன்னோட உழைப்பு. அந்த ஒரு ரூபாயும் உனக்கு பலன் தர மாதிரி நீ அதை செலவு செய்யணும். அதுக்காக கஞ்சனாகவும் இருக்கவும் கூடாது. அதுக்காக தாராள மனசு கொண்ட மனுஷனாகவும் இருக்கவும் கூடாது. நீ சம்பாதிக்கிறத 3 விதத்துக்கு செலவு பண்ணணும். 1 உன் குடும்பத்துக்கு, 2 உதவி செய்வதற்கு, 3 சேர்த்து வைக்கிறதுக்கு. 3ஆ பிரிச்சுக்கோங்க. உன் குடும்பம் அப்படின்னாவே ஈவன் உன்னோட உறவுகள் கூட. அடுத்தது முகம் தெரியாத நபர்கள் உதவி செய்வதற்கு. இதுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், 2000 கொடுக்கணும்லாம் இல்லை. முகம் தெரியாத உயிரினங்கள் கூட வச்சுக்கோங்க. ஒரு காக்கா குருவிக்கு வைக்கக்கூடிய திணை கூட அதுங்களோட சாப்பாட்டுக்கு, அதுங்க உயிர் பிழைக்க சாப்பாடு வைக்கிறதுக்கு சமம். ஓகே, இதெல்லாம் செய்யுங்க. 3ஆவது சேர்த்து வைக்கணும். இதை எல்லாத்தையும் உங்களால் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டா பணம் உங்களை தேடி வரும். இது வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம். நம்ம கையில் பணம் இருக்கணும், அது சேவிங்ஸாக இருக்கணும். அந்த சேவிங்ஸை எந்த காரணத்தை கொண்டும் உடைச்சிடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சேவிங்ஸை உடைச்சிடுவாங்க. ஃபரிதா சரி ரொம்ப ஆசைப்பட்டாங்க, சேர்த்து வச்சதால் சினிமாவுக்கு போயிட்டு வந்தோம், இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது இப்போதைக்கு பொறுத்த வரைக்கும் நாம் கஞ்ச திலகமாக தான் இருக்கணும். அப்போ தான் பணம் கையில் நிற்கும். இல்லைன்னா பணம் தாறுமாறாக ஓடும். அப்போ அந்த பணம் தாறுமாறாக ஓடும்போது நீங்கள் அதை துரத்துறீங்க. கண்ணுக்கு தெரியாத பணத்தை எங்கே துரத்துனாலும், நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் துரத்துனாலும் அது என்ன ஆகும்? உங்கள் தலை, உங்கள் கை, உங்கள் கால் ஏதாவது ஒரு இடத்துல போய் முட்டும், வலிக்கும். ஸோ நம்மளை விட்டு ஓடுற பணத்தை அது நம்மளை துரத்துகிற மாதிரி செய்வதற்கு உண்டான விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். மொத்தமாக இந்த 3 விஷயங்கள், இதை இன்று முதல் சரி பண்ணுங்க. ஆனால் எனக்கு கடன் இருக்குது, என்ன பண்ணுறது? அப்போ கடனில் இதை கொண்டு வந்துட முடியுமா அப்படின்னா, அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எகெயின் உங்களோட பிரச்சனைகள் தீராது. கடனை சேவிங்ஸ் கொண்டு வரீங்க இல்லையா, அதில் அடைக்க முயற்சி பண்ணுங்க. இல்லைன்னா கடன்காரவங்க கிட்ட நேரடியாக பேசுங்க. நம்ம ஏற்கனவே அன்பை சாய் ஆடியோவில் பதிவில் சொல்லியிருக்கோம். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு பல சாய்ராம் பேசி புரிய வச்சு அவங்க தனிப்பட்ட முறையில் இன்னைக்கு வெற்றியை பெற்றிருக்கிறார்கள். உங்களால் தைரியத்தோட நம்பிக்கையோட கடன்காரங்க கிட்ட பேசுங்க. 6 மாதம் டைம் வேணும்னு சொல்லுங்கள். எத்தனை மாதம்? 6 மாதம். உங்களுக்கு சொல்லும் போதே வயிற்றில் புளியை கரைக்கும். 6 மாதமா? 6 நாள் கூட வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த கடன்காரனும் 6 நாள் இல்லை,
சொன்ன தேதியில் இருந்தால் 6 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது கடன் கொடுத்தவங்களுடைய லா, கடன் கொடுத்தவங்களோட சட்ட திட்டமே இதான். 6 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்போ எப்படி 6 நாள், அது எப்படி 6 மாதம்? ஸோ 6 மாதம் முடியாதுன்னு சொல்லுங்கள். முடியாதுன்றத வார்த்தையில் ரொம்ப தெளிவாக இருங்க. ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல முடியாதுன்னு சொன்னாதான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு முடியும். ஸோ முடியும்னு சொல்கிற இடத்துல முடியாதுன்னு சொல்லுங்கள், முடியாதுன்னு சொல்கிற இடத்துல முடியும்னு சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்னப்பா நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, அவன் எவ்வளவுக்கு எவ்வளோ கேள்வி கேட்பான்னு எங்களுக்கு தானே தெரியும் அப்படி. உங்களுக்கு என்னென்னலாம் கேள்விகள் கேட்டாங்களோ அதே போல் அந்த குலசாமிகளும் எங்களையும் கேள்வி கேட்டாங்க. காலைல 6 மணிக்கு 5:30 மணிக்கு ஒருத்தர் வருவார், வந்துட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போவார். நைட்டு 10 மணிக்கு ஒருத்தர் வருவார், அவர் தான் மூடு விழா பண்ணுறவர் இந்த நாளை. ஸோ காலையில் அர்ச்சனை பண்ணுறவர் வேறு ஒருத்தர், நைட்டு அர்ச்சனை பண்ணுறவர் வேறு ஒருத்தர். அப்புறம் இந்த பகலில் அந்த சாமி இந்த சாமி எல்லாம் வரும். 3 மணிக்கு ஒரு சாமி வரும், 12 மணிக்கு ஒரு சாமி வரும், 5 மணிக்கு கரெக்டாக விளக்கு வைக்கும்போது ஒரு சாமி வரும். ஸோ இது மாதிரி ஈவன் இந்த சாமிங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து ரெஸ்ட்டே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இன்னும் ஆக்ரோஷமாக அந்த சாமிகளோட அருள் வந்து ஜாஸ்தி வரும். சாமின்னு சொல்கிறது கடன் கொடுத்தவன்னு சொல்கிறேன். அப்போது இந்த மாதிரி சாமி அடியெல்லாம் நான் சாமி ஆடி நான் பார்த்துருக்கேன். அந்த சாமி ஆடும்போது நம்மால் திருப்பி ஆடவே முடியாது. என்னடா இவ்வளோ பெருசு, சிதம்பரம் நடராஜர் கூட கொஞ்சம் கம்மியாக தான் ஆடுவார்னு நினைக்கிறேன். அதை விட நமக்கு கடன் கொடுத்தவங்க பயங்கரமாக ஆடுவாங்க. அவராவது அது காலை வந்து தலை வரைக்கும் வருவார். ஆனால் நமக்கு கடன் கொடுத்தவனோட கால் ஆடிச்சுன்னா வானத்தை தாண்டி போகும். அந்த மாதிரி ஆட்டத்தை நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆட்டத்தை பார்த்துருக்கிறவங்கிட்டயே நான் அப்படி தான் பேசியிருக்கேன். இதை பாருங்கள், 6 மாதம் ஆகும், 6 மாதத்துக்கு அப்புறம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி தான் வேணும்னு வாங்க, இல்லைங்க முடியாது, ஏன்னா எனக்கு வந்து பேமெண்ட் வருது, நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன். ஆனால் கண்டிப்பாக நான் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். முதல்ல அசல் அடைக்கிறேன், அதுக்கப்புறம் நான் வட்டி அடைக்கிறேன். என்னால் இவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லுங்கள். தைரியமாக பேசுங்க. தைரியம் தான் இங்கே முக்கியம். அதாவது கடன்காரவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எங்கே நீங்கள் கொடுக்காமல் போயிடுவீங்களோ, ஒருத்தவங்க அந்த கடன்காரவங்களை ஏமாத்துறாங்களோ கடன்காரங்களுக்கு பயம் வந்துடும். அப்போ இன்னும் 10 பேர் சேர்ந்தாங்கன்னா என் காசு போயிடும். அவருக்கு அதான் தொழில், என்னமோ பண்ணட்டும், அதை நான் வந்து வட்டிக்கு விடுறது சரியாக தப்பாக நீங்கள் பேச்சுக்கு நான் வரல. ஆனால் நாம் இப்போ சரியாகணுமா சரியாகக்கூடாதா, இந்த இடத்துல தான் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். வட்டிக்கு வாங்குறதும் கடன் வாங்குறதும் தப்பு, கடன் கொடுக்கறது தப்பு. இது எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம். உன்னால் எவ்வளோ முடியுதோ அதை கொடுத்துரு, அதை எதிர்பார்க்காத திருப்பி வரும்னு. எதிர்பார்க்குற மாதிரி தான் கொடுக்காத, கொடுக்கவே வேண்டாம். இல்லை மெடிக்கல் செலவு மருந்து செலவு 10,000 ரூபா கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறது, என்கிட்ட இருக்கிறது இவ்வளோ தானே, ஆனால் அடுத்த மாதம் தரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னா கூட உண்மையிலேயே உங்களுக்கு மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா தாராளமாக கடவுளே இது எனக்கு நடந்த மாதிரி நான் கொடுக்குறேன்னு நினச்சிருங்க. கடவுள் 10 மடங்கு சேர்த்து கொடுப்பார். சீரியஸாக சொல்கிறேன். உங்களால் வந்து உங்களோட கடைசி காசையும் கொடுத்து தான் அவங்களுடைய உயிர் வந்து நிறுத்த முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக கொடுங்க. ஏன்னா இதெல்லாம் சத்திய சோதனை மாதிரி கொடுக்கறது தப்பே இல்லை. ஏன்னா நம்ம வீட்டையும் யாருக்கோ நடந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வச்சுருப்போமா? ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட கொடுத்தா திருப்பி வராத நம்ம நினைப்போமா? என்னைக்கு அடுத்தவங்களுக்கு உதவி உண்மையாகவே தேவைப்படுதோ அன்னைக்கு நாம் நமக்கு நடக்கிற மாதிரி நினச்சி நீங்கள் கொடுக்கறதுன்றது தப்பே கிடையாது. ஆனால் கடன் வாங்கி தயவுசெய்து கொடுக்காதீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. நீங்களாக போயிட்டு ஜாமீன் போகிறது, அது போகிறது, இது போகிறது எதுவும் வேண்டாம். ஏன்னா இதில் நான் நிறைய பாதிக்கப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நான். ஆனால் என்ன மாதிரி எழுந்தவர்கள் சிலர் தான். ஆனால் நிறைய பேர் இடம் பொருள் இல்லாமல் போயிட்டாங்க. அப்போ எப்படி என்ன மாதிரி சிலர் இருக்காங்கன்னா, ஏதோ ஒரு புண்ணியத்தை, ஏதோ பிறவியில் ஏதோ புண்ணியம் ஏதோ பண்ணியிருப்போம் போல இருக்குது. அதனுடைய கணக்கு தான் இங்கே நல்லா தெளிவாக இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தாங்க செய்ய முடியும். ஸோ ஓடுற பணத்தை, நம்மளை விட்டு ஓடுற பணத்தை, அது நம்மளை வந்து செய்வதற்கு உண்டான வழிகள் தான். முதல்ல தைரியமாக இருங்க.
நம்பிக்கை இழக்காதீங்க. கடன் இப்படி வாங்கிட்டோமே, இவ்வளோ தூரம் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. இன்றைக்கி உங்கள் கடன்கள் அத்தனையும் கடவுள் வேற ஒரு மனுஷன் மூலமாக தீர்த்துட்டாருன்றதை நம்புங்க. உங்களோட நம்பிக்கை தான் இங்கே பணத்தை பெறுவதற்கு உண்டான ஒரு ஆயுதமாக மாறுது. ஒரு ஆயுதம் தேவைப்படும்ல எதுவாக இருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு பணம் சம்பாதிக்கணும்னா ஒரு வேலை அப்படின்ற ஒரு ஆயுதம் தேவை. அதே மாதிரி நம்ம வண்டியில் வெளியில் ஒரு இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா வண்டின்ற ஒரு ஆயுதம் தேவை. அதே மாதிரி வீட்டில் ஏதாவது சமைக்கிறோம் அப்படின்னா கேஸு அடுப்புன்ற ஆயுதம் தேவை. அதே போல் கடனை அடைக்கணும்னா நம்பிக்கை அப்படின்ற ஆயுதம் நமக்கு தேவை. அதை தாண்டி தைரியம் தேவை. தைரியமும் நம்பிக்கையும் ஒரு மனுஷனுக்கு இந்த பதிவின் மூலம் வந்துச்சுன்னா உங்கள் கடன்கள் அடைக்கப்படும். தலை குனிஞ்ச வாழ்க்கை தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு உண்டான வழிகளையும் சாயப்பா செய்வார். ஸோ என் நிலையில் இருக்கிற உங்களுக்கு ஒரே விஷயத்தை சொல்லணுன்னா, அதிகபட்சமாக 6 மாதம் வரைக்கும் நீங்கள் அவமானப்படணும். ஆனால் நீங்கள் அவமானப்பட்டாதான் மறுபடியும் மீண்டு எழ முடியும். நீங்கள் பயந்தீங்கன்னா காலம் போரா நீங்கள் கடன்காரங்களுக்கு அடிமை ஆவீங்க. அப்போ இந்த 6 மாதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டத்தை அனுபவிக்க தயாரா? இது யோசிக்கோங்க. தயார் அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை தயார் இல்லைன்னா உங்கள் இஷ்டம். ஆனால் ஒன்று, துணிஞ்சவனுக்குத்தான் வாழ்க்கை. துணியாதவர்களுக்கு வாழ்க்கை எந்த இடத்துலையும் எதுவும் பண்ணாது. இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு கடனை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஸோ கடன் மாதிரி தான் மற்ற விஷயங்களும் கூட. இதில் எந்த அளவுக்கு நீங்கள் உறுதியாக நிற்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படின்றதும் மாறும். ஸோ 3 விஷயங்களை திரும்பவும் சொல்கிறேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது. 1, சம்பாதிக்கிறது எவ்வளோ அதுக்குள்ளே செலவு பண்ணணும். 2வது, சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி உதவி செய்வதற்காக எடுத்து வைக்கணும். இன்னொரு பகுதி சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை எங்கேயும் தொடக்கூடாது. வீட்டுக்குள்ளே எப்பயுமே காசு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஆண்கள் உங்களுடைய மனைவி கிட்டேயோ இல்லை உங்கள் அம்மா கிட்டேயோ காசை கொடுத்து வாங்குங்க. ஒரு காசையும் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி புருஷன் பொண்டாட்டி யோசித்து பண்ணுங்கள். ஒருவேளை கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க 1க்கு 10 தடவை யோசிங்க, இது வாங்கணுமா இது வாங்கக்கூடாதான்னு. அப்பையும் நினச்சி வாங்கினீங்கன்னா வாங்குங்க. ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி அது எந்த அளவுக்கு நமக்கு உண்மையிலே பயன் கொடுக்குதா அப்படின்றத யோசித்து பார்த்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய கடன்கள் தீருவதற்கு மிக பெரிய ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த ஆடியோ ஒரு தடவை கேட்டால் பத்தாது. நிஜமாக சொல்கிறேன், இந்த ஆடியோ ஒரு தடவை கேட்டால் பத்தாது. உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து 7 நாளைக்கு இந்த பதிவை கேட்டே ஆகணும். ஏன்னா முதல் நாள் கேட்கும்போது உங்களுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே எந்த சமாதானத்தையும் கொடுக்காது. ஓகேவா? ஏன்னா உங்களோட பயம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது கடன்காரங்களை பார்க்கும்போது. அதனால் முதல் நாள் கண்டிப்பாக சமாதானம் ஆகாது. 2வது நாள் இந்த ஆடியோ கேட்கும்போது என்னவோ சொல்கிறாரு, சொன்னதுபடி நடந்தால் நல்லா இருக்கும்னு தோணும். 3வது, ஏன் நமக்கு துணியக்கூடாது, ஏன் நம்ம செய்யக்கூடாதுன்னு தோணும். 4வது, அதற்கு உண்டான மனமாற்றங்கள் ஏற்படும். 5வது, கடன்காரங்கிட்ட நின்று நீங்கள் எதிர்த்து நின்று பேசுவதற்குரிய நாளாக அது இருக்கும். 6வது, செயல்பாட்டில் இறங்குவீங்க. 7வது நாள் உங்களோட வெற்றி அப்படின்றது கன்ஃபார்மாக கண்கூடாக தெரிவதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். இந்த 3 விஷயங்களும் ப்ளஸ் இந்த 7 நாட்களுக்குள்ள இந்த 3 + 7 இந்த நம்பரை என்றைக்கும் மறக்காதீங்க. இப்போ இந்த 3ஐயும் + 7ஐயும் கூட்டினா என்ன வருது? 10 வருது. இப்போ இந்த 10ன்றது என்ன கணக்கு? 1:10 நம்ம சொல்கிறோமா? அப்போது ஒரு நல்லது பண்ணால் 10 தேடி நம்மளை தேடி வரும்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தால் உங்களுக்கு 10 மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்குது.
ஸோ பணம் உங்களை தேடி வரும். உங்கள் கதவை நீங்கள் பூட்டி வச்சிருந்தாலும் சரி, எந்தெந்த இடத்துலலாம் கேப் இருக்குதோ அந்தந்த இடத்துலலாம் இந்த பணம் உங்களுக்கு வந்து உங்கள் வறுமையையும் உங்கள் கடனையும் நிச்சயமாக தீர்த்து உங்களை நல்வழிப்படுத்தி உங்களுக்கு அழகான நிம்மதியான மூச்சு கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி செய்யணும்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே இறைவன் ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா